என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க பிறந்த தேதி 1ஆக அமைந்து கூட்டி எண் 2ஆக அமைந்து பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட எண்கள், ஆகாத தேதிகள், ஆகாத எண்கள், அதிர்ஷ்ட நிறங்கள், ஆகாத நிறங்கள், அதிர்ஷ்ட ரத்தினங்கள், இவைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குதான்னு முதல்ல பாருங்க அப்படிம்பாங்க. ஒரு புதுசாக வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா உடனே பார்ப்பாங்க, காலண்டரை எடுத்து இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, நம்ம போய் இந்த புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படின்ட்டு காலண்டரை எடுத்து பார்ப்போம். இந்த பிறந்த தேதி 1ஆக அமைந்து கூட்டி எண் 2ஆக அமைந்தவர்கள் இயற்கையாகவே நல்ல புத்திசாலித்தனம் உடையவர்கள், நல்ல அறிவு உடையவர்கள். இவர்கள் சூரிய பகவான் 1ஆம் எண், சந்திர பகவான் 2ஆம் எண். சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்தால் அதுக்கு பேரு அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை யோகத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர்கள் கண்ணு பார்த்தா கை செய்யும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தா கை செய்யுதுங்க, எப்படின்னு தெரியலையே அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பையனுக்கு கண்டிப்பாக அமாவாசை யோகம் இருக்கும். இந்த அமாவாசை யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே நுண்ணிய அறிவுகள் இருக்கும். எந்த வேலையை பார்த்த உடனே அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய புத்திசாலித்தனம் அறிவுகள் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட தேதி, அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பிறந்த தேதி 1ஆக அமைந்து கூட்டி எண் 2ஆக அமைந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதி என்ன இருக்குது அப்படின்னா 1ஆம் எண் அதிர்ஷ்ட தேதி எண், அதே மாதிரி 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண், 10ஆம் தேதி இவர்களுடைய அதிர்ஷ்ட எண், 10ஆம் எண் இவர்களுடைய அதிர்ஷ்ட எண், 19ஆம் தேதி இவர்களுடைய அதிர்ஷ்ட தேதி, 19ஆம் எண் இவர்களுடைய அதிர்ஷ்ட எண், 7ஆம் தேதி இவர்களுடைய அதிர்ஷ்ட தேதி, 7ஆம் தேதி இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாகும். 25ஆம் தேதி இவர்களுடைய அதிர்ஷ்ட தேதி, 25ஆம் தேதி இவர்களின் அதிர்ஷ்ட எண்ணாகும். இந்த அதிர்ஷ்ட தேதி, இந்த அதிர்ஷ்ட எண்ணில் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், கூட்டி எண் 2ஆக அமைந்தவர்கள் இந்த அதிர்ஷ்ட தேதியை பயன்படுத்தலாம். புதுசாக ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழில் எந்த தேதியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 1ஆம் தேதியில் ஆரம்பிக்கலாம், 10ஆம் தேதியில் ஆரம்பிக்கலாம், 19ஆம் தேதியில் ஆரம்பிக்கலாம், 7ஆம் தேதியில் ஆரம்பிக்கலாம், 25ஆம் தேதியில் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு புதுசாக வண்டி வாங்கியிருக்கேங்க, அந்த வண்டிக்கு என்ன நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் எனக்கு அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு இடத்த வாங்குகிறோம், அது எந்த தேதியில் வாங்கலாம் அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட தேதி எண்ணை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரிங்க பிறந்த தேதி 1ஆக அமைந்து கூட்டு எண்ணும் 2ஆக அமைந்தவர்களுக்கு ஆகாத தேதிகள், ஆகாத எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா 4ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண், 13ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண், 22ஆம் எண் இவருக்கு ஆகாத எண், 31ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண், 8ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண், 26ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண், 9ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண், 18ஆம் எண் இவர்களுக்கு ஆகாத எண். இந்த ஆகாத எண்ணில் பிறந்த தேதி 1ஆக அமைந்தவர்கள்
கூட்டு எண் 2ஆக அமைந்தவர்கள் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அதனால ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரிங்க அதிர்ஷ்ட நிறம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த அதிர்ஷ்ட நிறம் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கூட்டு எண் 2ஆக அமைந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட நிறம். அதே மாதிரிங்க மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம், வெள்ளை அதிர்ஷ்ட நிறம். இந்த கலரை நீங்கள் பயன்படுத்தலாம், மேலும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு ஆகாத நிறம்னு ஒன்று இருக்கும். இந்த ஆகாத நிறம் கருப்பு கலர் இவர்களுக்கு ஆகாது, டார்க்கு நீல கலர் இவர்களுக்கு ஆகாது, சிவப்பு கலர் இவர்களுக்கு ஆகாது. தேதி எண் 1ஆக அமைந்து கூட்டு எண் 2ஆக அமைந்தவர்கள் இந்த ஆகாத நிறத்தை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. பிறந்த எண் 1ஆக அமைந்து கூட்டு எண் 2ஆக அமைந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணிக்கம் இவர்களுடைய அதிர்ஷ்ட ரத்தினம், கனக புஷ்பராகம் இவர்களுடைய அதிர்ஷ்ட ரத்தினம், முத்து இவர்களுடைய அதிர்ஷ்ட ரத்தினம், வைடூரியம் இவர்களுடைய அதிர்ஷ்ட ரத்தினம், ஜெட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோன் இருக்குதுங்க, இந்த ஸ்டோனும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினம். மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க, இந்த மூன் ஸ்டோனும் கூட தேதி எண் 1ஆக அமைந்து கூட்டு எண் 2ஆக அமைந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினமாக வரும். அதே மாதிரி கார்கனேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கார்கனேட் ரத்தினம் கூட இவர்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினமாக இருக்குதுங்க. அதனால பிறந்த தேதி எண் 1ஆக அமைந்து கூட்டு எண்ணும் 2ஆக அமைந்தவர்களுக்கு இந்த அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதியை பயன்படுத்தலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.